இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இப்போ ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேலும் அமெரிக்கா ஹவுதி கிளர்ச்சியாளர்களை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இங்க உருவாகி இருக்குது. அது மட்டும் இல்ல, பல கப்பல் நிறுவனங்களும் இப்போ இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அப்படி என்ன பண்ணிட்டாங்க, எதனால அமெரிக்காவோட பாதுகாப்பு இருந்துமே பல கப்பல் நிறுவனங்கள் இவங்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிற பல கேள்விகளுக்குமான விடையை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் இஸ்ரேலுக்கு பெரும் தலைவலியா மாற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் அமெரிக்கா தலைமையில 10 நாடுகள் அவர்களுடைய போர்க்கப்பலை செங்கடல் பகுதிக்கு பாதுகாப்பு பணிக்கு அனுப்புற செய்தியை பத்தி பார்த்திருந்தோம் இல்லையா? அந்த அறிவிப்புக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அமெரிக்கா மேல நம்பிக்கை இல்லாம பல பெரும் கப்பல் நிறுவனங்கள் இனிமேல் நாங்க செங்கடல் வழியா எங்களுடைய கப்பலை அனுப்ப போறதில்லை அப்படிங்கிற மாதிரி அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த கப்பல் நிறுவனங்களுக்கெல்லாம் தைரியம் கொடுக்கணும், இந்த வழியாவே தொடர்ந்து வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆனா இந்த அறிவிப்பு வந்ததையுமே ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அவங்க பங்குக்கு, நீங்க என்னதான் போர்க்கப்பல் அனுப்புனீங்கனாலும் சரி, நாங்க தாக்குதல் நடத்துறதை நிறுத்த மாட்டோம், தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம், ஏன் இனிமேல் வரப்போற காலகட்டத்தில் வேறு நாட்டை சேர்ந்த கப்பலை கூட நாங்க தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை இன்னும் கிளறி விடுறாங்க. இதனால பாத்தீங்கன்னா, இப்ப மேலும் சில கப்பல் நிறுவனங்கள் இனிமேல் இந்த பகுதியை நாங்க பயன்படுத்த போறதில்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கப்பல் நிறுவனங்களே இந்த வழியா போக பயந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல சின்ன சின்ன கப்பல் நிறுவனங்கள், அதை விட முக்கியமா வளரும் நாடுகளை சேர்ந்த கப்பல் நிறுவனங்களும் இந்த வழியா போக பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஈவன் இந்தியா கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிரிக்காவை சுற்றி இந்திய கப்பல்களை எல்லாம் அனுப்ப முடியுமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், ஏன்பா அதுதான் 10 நாடுகள் அவங்களுடைய போர்க்கப்பலை அனுப்பியிருக்கிறாங்களே, அது மட்டும் இல்லை இந்தியா சைனா மாதிரி நாடுகளும் அவங்களுடைய போர்க்கப்பலை தனியாக அனுப்பியிருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது இந்த கப்பல் நிறுவனங்கள் எதற்காக பயப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்னதான் 10 நாடுகள் போர்க்கப்பல் அனுப்பியிருந்தாலுமே கூட இந்த வழியாக வர்ற எல்லா சரக்கு கப்பலுக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பாதுகாப்பு கொடுக்கறதுங்கிறது நடக்காத காரியம். ஸோ இந்த போர்க்கப்பல்கள் ரோந்தில் ஈடுபட்டிருப்பாங்க, அந்த கப்பல்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து அப்படின்னா டிஸ்ட்ரஸ் கால் அப்படிங்கிறத கொடுக்கலாம். அப்படி டிஸ்ட்ரஸ் கால் வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடியதோ ஒரு போர்க்கப்பல் இமீடியட்டாக காப்பாற்றுறதுக்கு போவாங்க. ஆனால் ஒருவேளை அப்படி டிஸ்ட்ரஸ் கால் கொடுக்கும்போது ரொம்ப கிட்ட எந்த போர்க்கப்பலும் இல்லை அவங்க வந்து சேர்றதுக்கு டைம் ஆகிடுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் உடனடியாக அந்த கப்பலை ஹைஜாக் பண்ணி நேரு ஏமனோட கோஸ்ட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்படி ஏமன் கோஸ்டல் பார்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிடிச்சி காப்பாற்றினா மட்டும்தான் உண்டு. ஏமன் கோஸ்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அமெரிக்கானால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் மோஸ்ட்லி 10ல் 9 கப்பல்களை எப்படியோ காப்பாற்றிடுவாங்க. மேபி 1-2 மிஸ் ஆகலாம். ஆனால் அந்த ஒரு கப்பல் மிஸ் ஆனால் கூட ஒரு கப்பல் கம்பெனிக்கு பெரிய லாஸ் அப்படிங்கிறது ஏற்படும். யோசிச்சு பாருங்க, ஒரு கப்பல் கட்டுறதுங்கிறதுக்கு எவ்வளவு கோடிகள் செலவாகும். அது மட்டும் இல்லை, அந்த கப்பல் ஏற்றிக்கிட்டு போகிற பொருளை பொறுத்து அந்த பொருட்களுடைய விலையும் சேர்த்துனீங்கன்னா அதுவும் பல கோடிகள் வரும். அதில் நிறையா மனித உயிர்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு கப்பல் மிஸ் ஆனாலே அதுக்கு பெரிய இழப்பு அப்படிங்கிறது அந்த கப்பல் கம்பெனிக்கு வந்து சேரும். அதனால தான் இப்போ இந்த கப்பல் கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப ஒரு போர்னால பதற்றம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வார் ரிஸ்க் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒன்று எடுப்பாங்க. இந்த இன்சூரன்ஸ் அவங்க தனியாக எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இந்த கப்பலுக்குன்னு சொல்லி ஒரு இன்சூரன்ஸ் எடுப்பாங்க இல்லையா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனே இந்த மாதிரி பதற்றம் அதிகமாக இருக்கிற சமயத்தில் இவங்களை கூப்பிட்டு, நீங்கள் ஒருவேளை செங்கடல் வழியாக உங்களுடைய கப்பலை அனுப்புகிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு இந்த வார் ரிஸ்க் இன்சூரன்ஸை நீங்கள் எடுத்தாகணும் அப்படிங்கிறத சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறத ஹெவியாக வாங்கிடுவாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை அந்த கப்பலுடைய மதிப்பில் இருந்து கால்குலேட் பண்ணப்படும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் கம்பெனிகளுக்கு பெரிய அளவுக்கு செலவு அப்படிங்கிறது ஆகும் இந்த செங்கடல் வழியாக போகும்போது. ஸோ அதனால தான் இப்போ எல்லா கப்பல் கம்பெனிகளுமே இந்த செலவை தாக்கு பிடிக்க முடியாது, அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி சுற்றி வேறோ வழியாக போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. சரி, கொஞ்ச நாள் அப்படின்னா இவங்க பொறுத்து பார்த்துருந்துருப்பாங்க. ஆனால் பல மாதங்கள் ஆகியும் அமெரிக்காவும் சரி மேற்குலக நாடுகளும் சரி யாருமே பெருசாக எந்த ஒரு முயற்சியும் இதை தடுத்து நிறுத்துறதுக்கு எடுக்கவே இல்லை. ஸோ அமெரிக்கா ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினா கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அமெரிக்கா அப்படி எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் அங்கே போகிற கப்பலுக்கு
பாதுகாப்பு மட்டும்தான் தந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்ப கப்பல் கம்பெனிகள் எல்லாமே அமெரிக்கா மேல இருந்த அந்த நம்பிக்கையை இழந்திருக்கிறாங்க. ஸோ இன்னும் எத்தனை மாசத்துக்கு இந்த போர் நடக்கும்னு தெரியாது. இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இப்படி அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியாது. நம்ம அவ்வளவு காலத்துக்கும் இந்த வார் ரிஸ்க் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கப்பலுக்கு கட்டிக்கிட்டே இருந்தோம்னா அது நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால செங்கடல் பகுதி வழியா போகாம வேற வழியா போனோம் அப்படின்னா இந்த ஒரு இன்சூரன்ஸை நம்ம கட்ட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுனாலதான் இப்ப இந்த வழியா கப்பல் அனுப்புறத நிறுத்தி இருக்கிறாங்க. ஸோ ஹவுதிகளுடைய இந்த நடவடிக்கையால் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டது டவுட்டே இல்லை இஸ்ரேல் தான். அவங்களுடைய எலியாட் போர்ட்டுக்கு கிட்டத்தட்ட 85% கப்பலினுடைய வருகைங்கிறது குறைஞ்சிருச்சான். ஏன்னா இஸ்ரேலோட போர்ட்டுக்கு போனாலே அட்டாக் பண்றாங்க. ஸோ இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல்ங்கிறத விட அந்த போர்ட்ல இருந்து வந்தாலோ இல்லை அந்த போர்ட்டை நோக்கி போனாலோ ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்துறாங்க. அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி அங்க போறத எல்லா நாட்டினுடைய கப்பல்களும் தவிர்க்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, ரெண்டாவது பெரும் பாதிப்பை சந்திச்சிருக்கிற நாடு எதுனா எகிப்து தான். காரணம், இந்த செங்கடல் வழியா கப்பல்கள் வரும்போது எகிப்து அரசாங்கத்துக்கு இந்த கப்பல் மூலமா ஒரு வருவாய் அப்படிங்கிறது வரும். இந்த மாதிரி கப்பல் நிறுவனங்கள் இந்த வழியா வர்றதை நிறுத்த அவங்களுடைய வருவாயும் பாதிக்கப்படும். ஆனா கண்டிப்பா அது ஒன்றும் அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவா இருக்காது. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்ததா அமைதி பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எகிப்து தலைநகரான கைரோல தான் இப்போ பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் இஸ்ரேல் அரசாங்கம் கத்தாரில் போய் நாங்கள் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். அதனால பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் எகிப்து அரசாங்கத்து கூட பேசி இந்த அமைதி பேச்சுவார்த்தையெல்லாம் கைரோல நடக்கிற மாதிரி இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முதல்ல ஒரு வாரத்துக்கு போர் நிறுத்தம் ஏற்படுத்த 40 பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீல் ஏற்பட்டதா சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ ஹமாஸ் திடீர்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு பிணை கைதிகள் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா போரை கம்ப்ளீட்டா நிறுத்திட்டு இஸ்ரேல் ராணுவம் காசாவை விட்டு வெளியே போகணும், அதுக்கப்புறமா தான் நாங்க பேச்சுவார்த்தைக்கே வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இஸ்ரேல் அரசாங்கம் பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வேணும்னா ஒரு வாரம் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம், அதுக்கு மேல கம்ப்ளீட்டா போர் நிறுத்தம்லாம் சாத்தியமே இல்லை, நாங்க மோதியே பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் ஐநா பாதுகாப்பு சபையில இது எல்லாத்துக்கும் அப்படியே உல்டாவா நடந்துகிட்டு இருக்குது. அங்க யுஏஇ சார்பில் இந்த போரை நிறுத்துறதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இல்லையா? ஸோ முதல்ல வீட்டோ பண்ண அமெரிக்கா இந்த முறை அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்கிறாங்க. என்னப்பா சொல்ற, போர் நிறுத்தத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த தீர்மானம் திங்கட்கிழமைக்கே கொண்டு வரப்பட வேண்டியது, ஆனால் தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த காலகட்டத்தில் எல்லாமே அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. அமெரிக்கா வீட்டோ பண்ணாம இருக்கணும்னா இந்த தீர்மானத்துல என்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காட்ட கேட்டு அந்த சேஞ்சஸ் எல்லாம் இப்ப கொண்டு வரப்பட்டிருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காசாவுக்கு தேவையான உதவிகளை இப்போ தரை வழியா மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த யுஏஇ தீர்மானத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தரை வழியாகவும் கொடுக்க அனுமதிக்கணும், அதே சமயம் விமானம், ட்ரோனு, அதே மாதிரி கடல் வழியா கப்பல் மூலமா ஏதாச்சும் உதவி கொடுக்க முடியும்னா அதையும் கொடுக்கறதுக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போன வாரம் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அமெரிக்கா இதுக்கு ஒத்துக்கலை. ஸோ இப்போ அதை எப்படி மாற்றிருக்கிறாங்கன்னா, ரொம்பவே பொதுவாக எந்த வழியாவெல்லாம் உதவிகளை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை எல்லாத்தையுமே நாங்கள் ட்ரை பண்ணுறோம், ஆனால் இஸ்ரேலோட பெர்மிஷனோட ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்கிறாங்க. ஸோ இதற்கு காரணமாக அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஹமாஸுக்கு இந்த உதவிகள் மூலமாக எந்த ஒரு வெப்பன்ஸும் போய் சேர்ந்துடக்கூடாது. ஒரு ட்ரக்கு போகுது, அதுக்குள்ளே எதனா வெப்பன்ஸ் வச்சு கொண்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால இஸ்ரேல் கண்காணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால தரை வழியாக கொண்டு போகிறதா பெஸ்ட். தரை வழியாக கொண்டு போனாதான் ஈஸியாக கண்காணிக்க முடியும். விமானம் மூலமாவோ ட்ரோன் மூலமாவோ கொண்டு போகப்பட்டது அப்படின்னா அதையெல்லாம் கண்காணிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எகிப்து அரசாங்கம் இதையெல்லாம் ரொம்பவே கேர் எடுத்து கண்காணிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த தீர்மானத்தில் கொண்டு வரப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, முதல்ல கொண்டு வந்திருந்த தீர்மானத்தில் உடனடியாக உயிரிழப்புகள் ஏற்படுத்துறத தடுத்து நிறுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அதை எப்படி மாற்றிருக்கிறாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உயிரிழப்புகள் ஏற்படுறத தடுத்து நிறுத்த முயற்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்களை கொண்டு வந்த பிறகு தான் அமெரிக்கா சரி ஓகே நாங்கள் இதுக்கு சாதகமாக ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கூட உறுதியாக சொல்லலை. இந்த மாதிரி நாங்கள் சொன்ன மாற்றங்கள் எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து ஐநா சபையில் சொல்லப்பட்டால் நாங்கள் ஓட்டு போடுறோம், இல்லை அதில் ஏதாச்சும் மாற்றத்தை எங்கள்கிட்ட சொல்லாமல் யுஏஇ பண்ணாங்கன்னா நாங்கள் அதுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு டோனில் தான் இப்போ அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ எப்படியோ அதுக்கு சாதகமாக ஓட்டு போட்டுட்டாங்க. இப்போ இது எப்படி ஆகிப்போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல போரை நிறுத்துறதுக்கு தான் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி இப்போ காசாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை கொடுக்கறதுக்கான ஒரு தீர்மானமாக இது இப்போ மாறிடுச்சு.
இதனால பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இந்த போர் நிறுத்தத்துக்கான ஒரு வாய்ப்பு தெரியல. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்க கொடுக்குற ஒரு ரிவார்டா இருக்கும். நன்றி.